ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கல்கி ஃபிலிமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த படத்தை 2 தடவை தேட்டரில் பார்த்தேன். நான் தேட்டரில் பார்க்கும்போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சில ஈஸ்டர் எக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கான ஓடிடி வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சீன் பை சீனாக நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். அதில் இருக்க ஈஸ்டர் எக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். இப்போ இனிஷியலாக நான் தேட்டரில் கவனித்தேன், நான் நோட்டீஸ் பண்ண ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். தென் ஆல்ரெடி போன வீடியோல சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா நான் வேற ஒரு ரிலீஜியனை சேர்ந்தவன். இப்போதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா மகாபாரதம், கல்கி, கலியுகம் இதை பத்தி எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மித்தாலஜிக்கலி எனக்கு நிறைய விஷயங்கள் இன்புட்ஸ் கொடுக்குறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஹெல்ப்பும் பண்றீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹிடன் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கல்கி படத்தில் மகாபாரதம் அப்படின்றத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் போர்ஷனாக வருது. பட் நிறைய பேர் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, மகாபாரதத்தில் நடந்த அதே விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. பட் மோஸ்ட்லி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. பிகாஸ் மகாபாரதம் அப்படின்றது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு ஈவென்ட். மித்திக்கலி அது இங்கே தான் ஆரம்பிச்சது, இங்கே தான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஒரு கதை இப்படி தான் ஆரம்பிச்சது, இதனால் நடந்தது, உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரி நமக்கு ஓரளவு தெரியும். பட் இந்த கலியுகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்காத ஒரு விஷயம். இது இனிமே தான் ஃபியூச்சரில் நடக்க போகுது. அதனால ஃபியூச்சரில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு யூகங்களை தான் முன் வச்சிருக்காங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவரோட ஒரு ஸ்டோரி நரேஷனில் அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த மித்திக்கல் கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனலாக பெண்ட் பண்ணியிருக்காரு. மித்தாலஜிக்கலி நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் மேபி இதுலேயும் நடக்கலாம். பட் இதில் டேரக்டரோட அந்த ஒரு வேர்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். என்ன வேணா பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால மகாபாரதத்தில் நடந்தது தான் இங்கே நடக்க போகுது, இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே ரீஇன்கார்னேட் ஆக போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு டாக்கை இப்போ நம்ம முன்வைக்க வேணாம். ஏன்னா இன்னும் கல்கி 2 அந்த படத்துக்கான எந்த கிளிப்ஸும் நம்ம பார்க்கல. முக்கியமாக ட்ரெய்லர் கிளிப்ஸ் கூட நம்ம பார்க்கல. அதெல்லாம் வரும்போது அந்த டைமில் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மைண்டை பிளாங்காக வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஹிடன் டீடைல்ஸ்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் பிரபாஸை வச்சு ஃபோர் ஷேடோ பண்ணது, அவரை வச்சு ஹிடன் டீடைல்ஸ் மோஸ்ட்லி கவர் பண்ண விஷயங்கள்லாம் நான் நோட்டீஸ் பண்ணதை சொல்லிடுறேன். முக்கியமாக இந்த பைரவா அப்படின்ற கேரக்டரை கிளைமேக்ஸில் தான் இது கர்ணன் அந்த கேரக்டர். ஸோ அவரோட ரீஇன்கார்னேஷன் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பல சீக்வன்ஸ்லாம் நமக்கு ஃபோர் ஷேடோ பண்ணிகிட்டே தான் வந்திருக்காரு டேரக்டர். அதை நம்ம நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணல. ஆக்சுவலாக நானே ஒரு 2-3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் நோட்டீஸே பண்ணேன். அப்படி நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்ணன் கர்ணனோட இன்னொரு ஐகானிக்கான ஒரு விஷயம்னா அவரோட கவசம். கர்ணனோட கவசம் தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ஐகானிக் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். ஸோ அவருக்கு ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000 கவசங்கள் இருந்து, ஸோ அதாவது அவர் கர்ணன்ற இந்த ஒரு அவதாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அரக்க அவதாரத்தில் இருந்தார், ஒரு அசுர அவதாரத்தில் இருந்தார். அந்த டைம்ல விஷ்ணுவோட அவதாரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த 1000 கவசங்கள்ல 999 கவசங்களை உடைச்சு ஒரு அழிவை கொடுத்தது. அந்த இதுல கடைசியா மிஞ்சின ஒரு கவசத்தோட பிறந்த ஒரு ரீஇன்கார்னேஷன் தான் பார்த்தீங்கன்னா கர்ணன். அதனால தான் கர்ணன் எப்பயுமே அந்த ஒரு டிவைன் ஆர்மரை போட்டிருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட இங்க நம்ம பிரபாஸ் பைரவா கேரக்டரையும் நம்ம அதை வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்மர் ஒன்று போட்டிருக்காரு செஸ்ட்ல. அது மோஸ்ட்லி அவரை பார்க்கக்கூடிய எல்லா சீக்வன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் போட்டே இருப்பாரு. தென் இது மட்டும் இல்லாமல் கர்ணன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனசு கொண்டவர். ஸோ எதை கேட்டாலுமே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஈரம் இருக்கு. ஒரு நல்ல கேரக்டர். யார் கஷ்டம் அப்படின்னு கேட்டாலும் உடனே வாரி கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடை வள்ளல் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரியான கேரக்டரா பார்த்தீங்கன்னா பைரவாவா லைட்டா ஒரு சில இடங்கள ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா உஜ்ஜயன் பைரவா அந்த ஒரு சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு மனசிறங்கி ஹெல்ப் பண்ற மாதிரியும், இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி செல்ஃபிஸா தான் இருப்பாரு. பட் ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா மனமிறங்கி ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம எந்த விதமான போட்டியிலையும் நான் இதுவரை தோத்ததில்லை அப்படின்னு சொல்லிக்கிறது, பிரேவா பிரைடா சொல்லிக்கிறது. தென் இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி அந்த ஒரு
ஒரு சக்கரத்தை வந்து ஒத்த கையில் வந்து பிடிச்சி தாங்கி நிற்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கர்ணன் அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் தேரோட அந்த ஒரு வீலை தூக்கி ஒரு ஐகானிக்கான ஒரு ஷாட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதை ஃபோர்ஷேடாக பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சேம் அதே இன்டர்வல் ஷாட்டில் அவர் வந்து ஜோசியம் பார்ப்பார், கிளி ஜோசியம். ஸோ அதில் வந்து அவர் எடுத்திருக்கக்கூடிய கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பேஸ் பண்ண ஒரு கார்டாக இருக்கும். சூரியனாலே கர்ணன் தான். அப்படி பார்க்கும்போது அதுவும் ஒரு விதத்தில் நல்ல ஒரு ஈஸ்டராக இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் பைரவா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு மென்டாரை மாட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பீட்ரை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாரு. லிட்டரலி கர்ணன் கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஒரு மென்டார் ஒரு டீச்சரை வந்து பீட்ரை பண்ணியிருப்பாரு. முக்கியமாக பரசுராமா. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திருப்பாரு. தான் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதியில் சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணாமல் போர்க்கலைகளை கற்று அவர் வந்து ஏமாத்திருப்பாரு. அதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பரசுராமன் வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகி ஒரு சாபம் வேற விட்டுருப்பாரு. என்ன ஏமாத்தி கற்றுக்கிட்ட இந்த ஒரு இது வந்து உனக்கு முக்கியமான இடத்துல பயன்படாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் வேற விட்டுருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பீட்ரைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அமைஞ்சிருக்கு. தன்னோட டீச்சர்ஸை வந்து பீட்ரை பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இந்த பைரவா கேரக்டர் வந்து கர்ணனோட நிறைய விஷயங்களை ஃபோர்ஷேடோ பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அமேசிங்காக இருந்தது. தென் இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயத்தையும் அழகாவே வந்து டேரக்டர் அந்த ஒரு கதையில் பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி மித்திக்கலி அந்த ஒரு கதைகளில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி வந்து எங்கே பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை, ஒரு ஹிடன் வில்லேஜ் வந்து இந்த ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக சம்பாலான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிடன் வில்லேஜில் தான் வந்து கல்கியுமே பிறப்பாராம். கல்கி பிறக்கக்கூடிய இடம் சம்பாலாவாக தான் இருக்கும். இந்த சம்பாலான்ற இடம் வந்து மித்தாலஜி அந்த ஸ்டோரி படி சொல்லியிருக்காங்க. அது உண்மையிலே நம்ம ஊரில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கடலும் கூடக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்து கல்கி பிறப்பாரு. அதுவும் சம்பாலால தான் பிறப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கடலும் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஏசிய கண்டத்தில் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கடலையும் சந்திச்ச ஒரு இடமா இருக்கு. ஸோ அதில் இந்த சம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹிடன் வில்லேஜ் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹிடன் வில்லேஜ் இருக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹிட்லர் இந்த ஒரு சம்பாலா வில்லேஜை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து ஒரு சில முயற்சிகள்லாம் எடுத்ததா ஹிஸ்ட்ரியில் இருக்கு. பட் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹிடன் வில்லேஜ் வந்து யாருமே பார்த்ததில்ல. அது அப்படியே இங்கே கல்கி ஃபிலிம்லாம் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, வக்காண்டா அப்படியே காப்பி அடிச்சிருக்கானுங்கடா, வக்காண்டா அப்படியே காப்பி அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலாக சம்பாலாவை பார்த்து தான் வக்காண்டான்ற ஒரு வில்லேஜே காப்பி அடிச்சாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகங்களும் இப்போ எழும்புது. ஏன்னா எப்படி சம்பாலா இருக்குன்னு சொன்னாங்களோ, எப்படி ஒரு பேரியர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மித்தாலஜிக்கலி என்ன மாதிரியான சம்பாலாவை ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வக்காண்டாவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது வக்காண்டா தான் எனக்கு தெரிஞ்சு காப்பி அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா மார்வல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு இவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம். பட் சம்பாலா இது மாதிரியான இந்த புராண கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு சம்பாலா காப்பி மாதிரி தெரியல, வக்காண்டா தான் காப்பி மாதிரி தெரியுது. இப்படி மித்தாலஜியோட ஒன்றி போகிற பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் சூப்பராக அமேசிங்காக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பாசிபிலிட்டிஸும் ஒன்று வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ கலி அரக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவதாரம் வந்து அவரை அழிச்சிட்டாருன்னா அதோட கலியுகம் முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் யுகமான சத்தியுகத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது சத்தியுகம்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னா மறுபடியும் அதோட எண்ட் என்னவா இருக்கும், கலியுகம் தானே. அப்படி பார்க்கும்போது அந்த இரண்டாவது ஒரு யுகத்தில், அதாவது கலியுகத்தோட 2.0 வெர்ஷனில் வந்து மீண்டும் களி வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை நான் தோத்துட்டேன், இந்த தடவை நான் தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை இருந்ததை விட இந்த தடவை ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக இருப்பான். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த கல்கி பார்ட் 2ல களியை டிஃபீட் பண்ற மாதிரி காட்டலாம், இல்ல மேபி பார்ட் 3ல கூட டிஃபீட் பண்ற மாதிரி காட்டலாம். அப்படி ஒருவேளை களி டிஃபீட் ஆயிட்டானா மறுபடியும் மீண்டும் ஒரு கலியுகத்தை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு களி ரொம்பவே ப்ரிகாஷன்ஸா இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்காருன்ற காரணத்தினால ஜஸ்ட் ஒரு 3 ஃபிலிம்ஸோட இது வந்து முடிக்க வாய்ப்பே இல்லை. சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 10 இல்ல ஒரு 15 படம் எடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவர்கிட்ட அதுக்கான கதைகளும் இருக்கு. மேபி நல்ல ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை இவரால் அமைக்க முடியும் நான் நம்புறேன். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ வரையும் பார்த்து நோட்டீஸ் பண்ண விஷயங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி OTT வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் தொடர்ந்து எப்பயும் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.